ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு நீங்கள் உறுதியான மனமுடையவர்கள், நடைமுறை ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப நிலைத்த தன்மையாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்லாயிருக்கும். இந்த மாதம் தைரியமும் நல்லா இருக்குது. அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் முற்பாதியோட பிற்பாதி மாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. குடும்பத்தினரோட ஆதரவு நல்லாயிருக்கும். செல்வம் பணம் நிறைய சேரும். சேமிப்பு அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தோட மதிப்பு உயரும். அம்மாவோட சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயோட விலகி இருப்பது கொஞ்சம் நாளைக்கு நல்லது. தாயார் உணர்ச்சி மயமாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பற்று இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் வீடு வாங்குறது இல்லை கார் வாங்கணுன்னா அது கொஞ்சம் தாமதமாகும். படிக்கிற பசங்க குழந்தைகளுக்கு அறிவு கூர்மையாக இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்பு இருக்கும். அறிவாளியாக இருப்பாங்க. ஆழமாக சிந்திப்பாங்க. ஒருவேளை நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா குழந்தை பேர் தாமதமாகலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற துறைகள் மருத்துவம், பொறியியல், ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களாம் நல்லா மார்க் வாங்குவாங்க, பேர் வாங்குவாங்க. உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நரம்பு மண்டலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஜீரணம் கோளாறுகள், அப்புறம் தொண்டை, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான ஹெல்த் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது நல்லது. தேவைப்பட்ட ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப உணர்ச்சி தீவிரமாகவும் இருக்கும். ஈர்ப்பு தன்மையோடு இருப்பீங்க. சில ஈகோ மோதல்கள் அப்பப்போ வேறுபடலாம். சரியான பேச்சுவார்த்தை, சமயோஜிதமாக பேசி புரிந்து கொள்ளுதல் அவசியம். விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. அதிர்ஷ்டமும் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உழைக்கணும். அதுக்கு கொஞ்சம் அப்பாவோட உறவு நல்லாயிருக்கும். அதிகமாக இருக்குது. அதிகாரம் உள்ளவராக அவங்க அப்பா இருப்பார். ஆனால் உங்களோட நல்ல உறவோடும் இருப்பார். கொஞ்சம் அவரோட நீங்கள் அவரால் ஆதாயம் பெறலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது நல்ல வாய்ப்பு கிடைச்சா போகலாம். அதனால் நல்ல ஏற்றம் நன்மை எல்லாம் உண்டு. வேலையில் திடீர்னு உயர்வு, பதவி உயர்வு, மாற்றங்கள் எல்லாம் வரும். தொழில்நுட்பம், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லாவே லாபங்கள் நல்லாவே இருக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. ஆனால் போராட்டம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதிகாரம் கைக்கு வரும். அதிகாரங்களில் பார்த்தா கனகதார ஸ்தோத்திரம் டெய்லி படிக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சிறந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் சிகப்பு நிற துணிகளை தானம் செய்கிறது நல்லது. பசுமாட்டுக்கு கீரைகள் உணவு கொடுப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை ஸ்வீட்ஸ், தயிர், அரிசி, சாதம் இதெல்லாம் தானம் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம்.